கிடைக்க மாட்டேங்குதியா? எனக்கு தாண்டா சரி இந்த சொத்து அவனை பார்த்து நீங்க வேணா இந்த வீட்ல இருந்துடுங்க வாழ்நாள் அளவுக்கும். பிரச்சனை நடக்குற மாதிரி இருக்கு பாரு. அம்மா அதை பத்திரமா உள்ளவே அம்மா. எங்க? இன்னொரு கால் பத்திரமா. டேய் ஐயா என்னடா இங்க பிரச்சனை? தலைவரே நீங்க தான் கரெக்டான தலைவரே. என்ன 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 பிரச்சனை? தலைவரே ஒண்ணே இல்ல இவனோட பைத்தியம் இவனே வேறங்கிட்ட பையில ஏதாவது சொல்லுவா நீங்க கேட்காதீங்க. சைலண்டா இருக்கணும். தலைவரே சொல்லுங்க. இந்த ஊருக்கே தலைவரே நீ கரெக்ட்டா சொல்லுங்க. நான் கரெக்டா சொல்றேன். என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லு. எங்க அண்ணன் ஏமாத்துறான். என்னடா ஏமாத்துறான் ஏமாத்துறான் என்ன ஏமாத்துனா உன்னை? எனக்கு படிக்க தெரியாது தலைவரே. படிக்க தெரியாதுன்னா போய் படிக்கணும். கை நாட்டு எங்க வாங்கிட்டு போனா? பேப்பர்ல வாங்கிட்டு போய் உயிர் எழுதிக்கிட்டா தலைவரே. உயிர் எழுதிக்கிட்டா தலைவரே. இவனோ தான் எழுதி வந்தானே. நான் அப்படி இவனை ஏமாத்தி உன்னை அடிக்கிறது உன்னை எனக்கு வேண்டாம். இவனை சொத்து குடிய அப்பா அவளை சொத்து இங்க பாருங்க. இவனோ தான் கையெழுத்து போட்டு வந்தானோ. பாருங்க தலைவரே நல்லா பாருங்க. பேர் என் பேர் இல்ல தலைவரே. இது நீதானே? தலைவரே தெரியல தலைவரே. நான் தெரியலையா? போட்டேன்னா இது உன் பேர்ல தான் இருக்கு. தலைவரே அப்படி சொல்லுங்க தலைவரே. என்ன பேர்ல சொத்து இருக்க பாத்தீங்க. இவனுக்கு என்ன வேலை? இவர் என்ன சொல்றாரோ அதுபடி நடத்துங்க.
இல்லாம வேற ஒண்ணும் நடக்க முடியாது. அவர் என்ன சொல்றாரோ அது படி எனக்கு அவன் பேர்ல தான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்களா நான் கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான். அண்ணா எனக்கு ஒரு சொத்துல பண்ண வேணாம். ஐயா ஐயா நான் சொல்லிட்டு இருக்கேன், வெளியே போங்கடா. ஐயா ஐயா நாங்க வெளிய போறோம், வீட்டை விட்டு போறோம், இந்த ஊரை விட்டே போறேன். ஜாலியா இருக்குல்ல? எங்கேயும் போ, சீக்கிரம் போல இடத்த காலி பண்ணு. சரி வா, அவங்களே போறாங்க, நம்மளும் போவோம். தலைவரே ஆ தலைவரே, என்னது என்னது? எங்க அண்ணன் ஊரை விட்டு தொலைத்துறான் தலைவர். வீர விட்டு போட்டாரு. காசு எதாவது இருந்தா கொடுங்க தலைவரே, பஞ்சு உழைக்க போய்க்கிறோம் தலைவரே. காசா? ஆமா தலைவரே. ஏதோ பாவம் பார்த்து கொடுத்து விடுவோம். கொடுப்போயா பார்க்க வர பாவமா இருக்கு. நமக்கு வட்டி கிடைக்கும்ல. எடு எடு எடு. இந்தா 10,000 ரூபாய் இருக்கு. மாசம் மாசம் கரெக்டா வட்டி வரணும். அதெல்லாம் கரெக்டா கொடுத்துருவோம் தலைவரே. இல்லன்னா வீடு தேடி வண்டி வரும் பாத்துக்க. நம்ம இங்க இருக்க வேணாம்ப்பா, போயிடலாம்ப்பா. அசிங்கப்பட்டாச்சு. வாடி கையில அவங்க அண்ணனை உங்க அண்ணனை நம்பி வீடு கட்டினேன். உங்க அண்ணனை நம்பி எல்லாத்தையும் வச்சுட்டு ஐயோ 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 டாக்டர். ஹலோ ஹலோ டாக்டர், என்னுடைய ஹஸ்பண்ட் மை கீழே கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர். ஐயோ சாரி விடுப்பா, சாரி விடுப்பா. செஞ்சு புருஷனுக்கு என்னாச்சோ? எங்க ஏஞ்சிருங்க எப்பா. ஐயோ ஐயோ உயிர் வந்துச்சுடா அம்மா. அம்மா நீங்க வாங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. அம்மா இந்த மாத்திரை எழுதியிருக்கேன். சரிங்க. அந்த விலை கொடுத்துருங்க சரியா? சரி சரி, வேற ஒன்றும் இல்லை, சின்னதா கொஞ்சம் ஹாப்பி இந்த பிபிஆர் இருக்கு, அவ்வளோதான். தேங்க்ஸ் எப்பா. உங்க அண்ணனை நம்பி உனக்கு பிபி வந்தது, ஹார்ட் அட்டாக். வாப்பா போயிடலாம், வாப்பா வாப்பா. ஆமா போயிடலாம்ப்பா, 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 போயிடலாம்ப்பா. பசிக்குதுப்பா. இந்த நேரத்துல பசிக்குதாமா? நல்லா பசிக்குதுப்பா. டீ கடை இருக்கு, அண்ணாச்சி கடை இருக்கு. கண்டக்டர் ஐபிசி பண்ணுங்க, டீ கடை போட்டேன். சொல்லுப்பா. சுத்தமா வர மாட்டேங்குது, ஈக்காக கூட வர மாட்டேங்குது. என்னப்பா நீ விவரம் தெரியாதாலாம் இருக்க? ஐபிசில டெய்லி காலையில் ஒரு சாயங்காலம் சூப்பரான சாயா போடுறாங்க. என்ன ஐபிசி வாசல்ல டீ கடை போட்டா எப்படி ஓடும் உனக்கு? சரி சரி, அடுத்த வாரத்தை அங்க மாத்திடுறேன் நானு. இங்கே வேற பார்த்து போக வேலை பாரு. சரி கண்டக்டர். ஆண்டவனை உன்னை நம்பி நானும் டீ கடைய போட்டேன். யார் ராசாவ உன்னை நம்பி என் பொழப்பிங்க ஓடுதையா. வருமானம் வந்துச்சு, வியாபாரம். ஐயா ஐயா வாங்க. 2 டீ அண்ணாச்சி. அண்ணனுக்கு 2 டீ, 2 சுக்கு பால். சுக்கு பால். சரி நான் போட்டுறேன். வேற வடை பூரி வேற பிஸ்கட். வேணாப்பா காசு இல்ல, வாமா உட்காரு. ஐயா எடுத்துக்க. பொண்ணுன்னா நல்ல பண்ணு மாதிரி இருக்குது உங்க பொண்ணா? எப்பா டீ போடுற வேலையை பாருப்பா. ஐயா அதை போட்டுறேன். காசு இல்லடி அம்மா. ஐயா பார்த்து சின்னாம போடுங்க, கை நடுங்குது உங்க கை. ஐயா ரொம்ப கை நடுக்குது போலயப்பா. எப்பா தம்பி யாருப்பா நீங்க? ஊருக்கு புதுசா இருக்கிறீங்க, பொட்டிக்கிட்டு தூக்கிட்டு வந்திருக்கீங்க. சிந்திக்காம குடிங்கப்பா. எங்க இருந்து வரீங்க நீங்க? ஐயா ஐயா அந்த கும்பநாடுல எப்புறம் ஒரு இடம் இருக்குயா. சரி. அதுல பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஊர் இருக்கு. சரி. அதுல கடைசி வீட்டுல இருந்தவங்க ஐயா. சரி. சொத்து பத்தோட தான் இருந்தவங்க, பாத்தீங்கன்னா தெரியும். வினோஜின்னு சாருன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அந்த இடம் ஃபுல்லா எங்களுக்கு தாங்க ஐயா. சரி, நல்ல விஷயம். ஆமாயாங்க, எங்க அண்ணன் என்ன ஏமாத்திட்டாயா. ஐயோ. பஞ்சம் பழைக்கலான்னு இந்த ஊருக்கு வந்திருக்கோம். சரி. வீடெல்லாம் சுத்தி பார்த்து ஒண்ணும் கிடைக்கல. உங்களுக்கு யாராவது தெரியுமாயா? தம்பி கான்ட்ராக்டர் நம்பி வந்திருக்கல, நான் பாத்துக்கிறேன். சார் பார்த்து இதை பண்ணு. தம்பி ஆல்பர்ட் எங்க பாருக்கிற? அண்ணே 3ஆவது தெருவில் இருக்கனே. சரி, நம்மள பார்க்க ஒரு குடும்பம் வந்திருக்காங்க, நாங்க அனுப்பிச்சு விடுறேன். சரிண்ணே சரி. அவங்களுக்கு அந்த வீட்டை காட்டி விட்டுரு சரியா? எந்த வீடுண்ணே? அதான்ப்பா அந்த பக்கத்து வீடு.
அந்த மாடி வீடா? இல்ல அந்த வீடு வேணாம், அந்த பக்கத்துல ஒரு குடிசை வீடு இருக்கு பாரு, நல்ல வீடா அந்த வீட்டுக்கு சொல்லுங்கய்யா. அனுப்பிச்சு சரியா? ஆனா அந்த எல்லாம் வீடு இருக்குய்யா. ரொம்ப டேமேஜா இருக்கனே. டேய் நான் சொல்றதை செய்டா. சரிண்ணே சரி. சரி. எப்பா தம்பி, நான் அந்த தம்பிகிட்ட சொல்லியிருக்கேன் சரியா? இங்க இருந்து நேரா போங்க, இங்க இருந்து 3வது தெரு இருக்கும், அங்க வந்து ஒரு தம்பி இருப்பாப்ல, அவருக்கு அந்த வீடை காட்டி விடுவாப்ல. உங்களுக்கு வேலை இல்ல, உங்க வைஃபுக்கு கிழக்கு தெருல ஒரு வீட்டுல வந்து பாத்திரம் கழுவுற வேலை இருக்கு, அவங்களை அனுப்பிச்சு விடுங்க, நீங்க அந்த வீட்டுல தங்கிக்கங்க, பாக்கி தான் தம்பி உங்கள்கிட்ட சொல்லுவாப்ல சரியா? போயிட்டு வாங்க. சரிங்க, போயிட்டு வரோங்க. அம்மா அம்மா, ஐயா பாத்தி எவ்வளவு நல்லவரா இருக்காருன்னு, கூட பிறந்த சொந்த அண்ணன் விட்டுட்டு போயிட்டாமா. என்ன உலகம் வாங்க. ஆமா, நம்ம குடும்பமா ஒட்டுங்க. நான் வந்து வேலை செஞ்சு உங்க எல்லா கடனையும் அடைச்சிருக்கேன், கவலைப்படாதீங்க, கவலைப்படாம இருங்க. ஏங்க அந்த பையன் ஒரே தினுசா இருக்கான் பாருங்களேன். ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்சு அவருதான் அவர் சொன்னவரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்னன்னு கேளுங்க, போங்க கேளுங்க. ஐயா தம்பி, ஐயா ஐயா, நீங்க ஆல்பர்ட் நீங்க தானங்க? நான் தான். வா ஐயா சொல்லுங்க ஐயா. வீடு காமிக்க சொன்னாருங்க அவரு, நம்ம பண்ணையார் வீட்டுக்காரன்னு சொன்னாருங்க ஐயா. ஓ வாப்பா, அதுக்கு தான் கூட்டிட்டு போறேன் பாருங்க. இதோ பாரு, இதான் வீடு. பெருசா இல்லையா? பா இவ்வளவுதான் இருக்க முடிஞ்சுன்னா இரு, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இரு ஐயா. வீட்டுக்கு. புள்ள குட்டிக்காரையா இருந்து இதுதான் இருக்க முடியும். தண்ணி கரண்ட் எல்லாம் சிக்கனமா செலவு பண்ணணும். ஏதாவது மாசம் பைசா மட்டும் கேட்டலன்னா இருக்கதே நடக்கதே வேற. கண்டிப்பா கொடுத்துருவேன். பக்கத்து வீட்டுக்காரன் பேரு ஜெருவின், அவன் ரொம்ப கோவக்காரன், வந்தானா அடிச்சு போடுவான், பார்த்து எடுத்துருக்கோம். ஐயா பொஞ்சாதிக்கு கொஞ்சம் வேலை கேட்டோம், சொல்றேன்னாரு, கேட்டு சொல்றீங்களா? கேட்டு சொல்லேன். சரிங்க அம்மா, இதுதான் நம்ம வீடுமா. இவ்வளவு சின்னோண்டு வீட்டுல நம்ம இருந்துக்கலாம் வாங்க. ஐயோ, இந்த உலகத்துல நம்மளை நேசிக்கிறதுக்கு ஒருத்தன் இல்ல, கூட பிறந்த சொந்த ரத்தம், அவன் என்னடா விட்டுட்டு போறான், ஏமாத்துறான், முதுகுலயே குத்துறான். அது என்னதான் பண்ண? ஒரு மனசுல ஒரு சமாதானம் இல்ல, சந்தோஷம். என்ன பாக்குறதுக்கு ஒரு கடவுள் இல்லையா? ஒரு கடவுள் இந்த உலகத்துல இல்லையா? கடவுளே இல்லையா? கடவுளே எங்க இருக்க? கடவுளே. இரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு என்ன வெயில் பயங்கரமா அடிக்குதுல்ல, கொடை பிடிக்கணும் தெரியாது? ஐயா மன்னிச்சிருங்கய்யா, கொடைய மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அண்ணன் கலர் போயிருச்சுன்னா என்னடா பண்ணுவ? இவர் பெரிய வெள்ளைக்காரன் கலரு, இதுக்கு வேற ஒரு கலர் கொலர்ச்சிரு. என்னது கேட்டுருச்சு? மைண்ட் வாஷ் நினைச்சு ரொம்ப சத்தமா பேசிட்ட போல நீ. அண்ணன் தாடி எப்படிடா இருக்கு? இந்த தாடி மீச வேற, இந்த ஆள் வேற ஆனா ஊனா ஆரம்பிச்சுக்கிறாருப்பா. கேக்குதுடா. ஐயா அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க பார்க்க ராஜா மாதிரி இருக்கிறீங்க, சாதா ராஜா இல்ல, சீமா ராஜா மாதிரி இருக்கிறீங்க. ஆமாயா, உனக்கு 2000 இன்கிரிமெண்ட். சொல்லுங்கய்யா. நமக்கு எல்லா வட்டியும் கரெக்டா வந்துட்டு இருக்கானே? எல்லாமே கரெக்டா தான். கரெக்டா வருதா? நீ என்ன வேலை பாக்குறேன்னு தெரியல, எனக்கு வர வேண்டியதுல ஏதோ 10,000 ரூபாய் உள்ள வட்டி மட்டும் கம்மியாகிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அப்படியா? எந்த கணக்கு விட்ட நானு? ஒருத்தனை வீட்டுக்கு அனுப்பிவிடல, அவ வட்டி எங்க? அவ வட்டி தான் வரல இன்னும். ஐயா அதோ பாருங்க, என்னதான் அது? இவன் தானே அது? இவன் தான் வாடா. டேய் டேய் குடிகார பையலே நில்டா. ஏய் ஐயா நிக்கிறாரு, இருக்கும்போது பால் ஆடக்கூடாது, புரியுதா? காசுங்கடா. கொஞ்சம் இது பாரு, நீ பாரு. இத போடுற காசுங்கடா. காசு யாரு நீ? என்கிட்ட வட்டி வாங்கல, வட்டிக்கு காசு வாங்கல, அப்ப தெரியலையா உனக்கு? தலைவரே. இப்ப தலைவரா? நில்றா, ஒழுங்கா நில்றா. ஐயா ஒரு நிமிஷம் நீங்க நில்லுங்க. ஓகே பாரு, நீ ஒழுங்கா ஒழுங்கா நில்றா. சரி இப்போ பேசுங்க ஐயா. காசு எப்ப தருவ? காசு ஒரு மாசம் இல்ல 2 நாளைக்கு கொடுக்கறது. இதுக்கு மேல நீ தரலன்னு வச்சுக்க, அடுத்த மாசம் நான் வருவேன். வட்டி தரலன்னா வீடும் இருக்காது, நீயே இருக்க மாட்ட. ஓகேவா? உங்களுக்கு தெரியும்ல, எனக்கு தெரிஞ்சது இருக்கட்டு, போ. அடி போ. ஆனா உனா வந்துடுறானுங்க ஐயா, இந்த மாதிரி காசு தராத ஆளுங்களெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியலையா.
எல்லாரும் துக்கப்படுத்து காசு சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, அங்கமுத்த பசுந்தொட்டினில் படுத்திருக்கிறா, இங்கு அங்கமுத்த பசுந்தொட்டினில் படுத்திருக்கிறா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அவர் சமாதான காரணர். அவர் நமக்கு சந்தோஷத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருபவர். உற்றார் உன்னை மறந்தாலும், தாய் உன்னை மறந்தாலும், தந்தை உன்னை மறந்தாலும் அவர் உன்னை சேர்த்துக் கொள்வார். அவர் உன்னையும் என்னை மீட்டிட அவர் உனக்காக பிறந்தார். அவர் சமாதானம் அருளி உன்னை ஆசீர்வதிப்பார். ஐயா வணக்கம் ஐயா. இங்க வாடா ஐயா சொல்லுங்கய்யா. ஏதோ சமாதானம் சொல்லி. ஆமாயா, இயேசு சமாதானம் தருவாருயா. இயேசுவா? யாரு அவரு? இயேசுங்கிறவர் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண மனிதன் இல்ல, அவர் சமாதான காரணர். உனக்கு ஒண்ணு தெரியுமா? சொல்லுங்கய்யா, சொன்னாதானே தெரியும். உனக்கு அண்ணாக்குறானா? இருக்கிறான் ஆண்டவர் கிருபையால. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகிட்டியா? 2 குழந்தைங்க இருக்குதா? 2 1 தான் இருக்கியா? அதுல சொல்ற கேளு. சொல்லுங்க. அண்ணன் சொத்து அங்க போய். ஐயா நீங்க பெரிய இழப்ப சந்திச்சிருக்கீங்க, எனக்கு புரியுதுயா. அப்புறம் என் பொண்ணு ஓடி போச்சு. ஐயோ. என் பையன் சொல்ல பேச்சுக்க ஊரு சுத்தம், பொண்டாட்டி வீட்டுக்கு போனா அடிக்கிறான். ஐயோ நான் என்னடா பண்ணுவேன்? ஐயா நான் உங்களுக்காக ஜோம் பண்றேன். நான் இன்னைக்கு நீங்கள் என்ன ஜோம் பண்ணுங்கய்யா. ஜோம் பண்ணி தூங்குங்க. ஐயா உலகம் தராத சமாதானத்தை, இந்த குடும்பம் தராத சமாதானத்தை, உங்களை விட்டு போன பிள்ளைங்க தராத சமாதானத்தை அவரால தர முடியும். அவரை மட்டும் நம்பி நீங்க ஜோம் பண்ணுங்க. நாளைக்குள்ள ஒரு மாற்றத்தை பாப்பீங்க. உங்களுக்கான சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் உங்களுக்கு அவர் தருவாரு. உங்களுக்காக பாஸ்டர் சாம் டேனியல் ஜோம் பண்ணுவார். இப்ப ஸ்தோத்திர ஆண்டவரே, ஏசப்பா அந்த மனுஷனுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அப்பா இவருடைய வாழ்க்கையில எவ்வளவு இழப்புகள் இருக்குது ஆண்டவரே. அப்பா சகோதரர்கள் எல்லாத்தையும் ஏசப்பா எவ்வளவு ஏமாந்திருக்கிறார் ஆண்டவரே. இவருடைய நிலைமை மாறட்ட ஆண்டவரே. ஏசப்பா உங்களுடைய அன்பு இவருக்குள்ள வரட்ட ஆண்டவரே. இவருடைய வாழ்க்கை இன்றைக்கு மாறட்ட ஆண்டவரே. இயேசுவே நாளை தினத்திலிருந்து இவருடைய வாழ்க்கையில அப்பா இழந்து போன எல்லாவற்றையும் நீர் திரும்ப கொடுப்பீராக ஆண்டவரே. உங்களுடைய அன்பு இவரை நிரப்பட்ட ஆண்டவரே. இயேசுவே நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அம்மையா ஜெபிச்சிருக்கோம். உங்க வாழ்க்கை மாறிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரியா. நாங்க போறோம். ரொம்ப நன்றிங்க. ஜோமன் கொஞ்சம் சமாதானம். சுந்தரியே, இந்த ஆளால ஒரு சமாதானம் நம்ம வீட்டுல இல்லப்பா. சுந்தரி இவ்வளவுதான் சமாதானம் இல்லாம என்ன பண்ற? என்ன வரங்க சொல்லுங்க சுந்தரி. என்னப்பா இன்னைக்கு நான் குடிச்சிட்டு வந்துருக்கேன், என்ன மன்னிச்சிரு. என்னதான் வேணும் சொல்லுப்பா. ஒரு கட்டன் சாயம் போதும்பா. சரி சரி, ஒரே நிமிஷம் இருப்பா. கட்டன் சாயம் தானே வேணும். எங்க டீ இருக்குதாயம்மா? இந்தாப்பா. நம்ம ஒருத்தர் வந்தாரு. சரிப்பா. இயேசுங்கிறவர் பத்தி சொன்னாருமா. குடிச்சுக்கிறியா ரொம்ப? இல்லம்மா, சரி ஆயிட்டம்மா. தூங்கலாமா? நம்ம தூங்க போலாமா? சரிப்பா சரி வாங்க தூங்க போலாம். ஏன்சிருப்பா. வீட்ல ஆளு மா அப்பா மோளே அம்மா சுந்தரிங்க வாடி. அப்பா நம்ம பையன் வந்திருக்காண்டி. மன்னிச்சிருக்கப்பா. அடிக்காதடி பையன்டி. ஓடி போயிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான். அடிச்சிட்டீங்களாமா தம்பி? தங்கம் நல்லா இருக்கேடா. அப்பா நம்ம கடன் எல்லாம் தீக்க நான் காசு கொண்டு வந்திருக்கேன்ப்பா. காசு? என்ன மன்னிச்சிடுங்கப்பா. கடவுளே நன்றி கடவுளே. தங்கம் நீ குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்து. அம்மா இங்க பாரு, நம்ம பையனுக்கு சிக்கன் செய்யலாமா? சரிப்பா பீஃப் சிக்கன் செய்யலாம். எடுத்து ரெடி ஆகறேன், நீங்க வந்து பாருங்க. அம்மா இப்படியே முடிஞ்ச ஒரு சுகர் கம்மியா ஒரு டீ போட்டுருமா. பா பா யாருமா? பா மோளே மோளே. ஐ
அக்கா மோளே அக்கா தம்பி மோளே யாரு குழந்தை மோளே? குழந்தை தான்ப்பா. ஓடு மாமா பாரு மாமா. அழகா இருக்குடா உள்ள மாதிரியே. அப்ப மீச குத்தும். அடி சிரிக்கி அம்மா, இருமா, அடிச்சிட்டு இருக்க. நம்ம புள்ள குழந்தை கொடு. ஐயோ அழகா இருக்கீங்க பாரு. எங்க எப்பா ஒரு நிமிஷம் எடுத்துப்பா. எப்பா ஒரு நிமிஷம்ப்பா. இது எப்பா ஒரு நிமிஷம்ப்பா. எங்க இது நம்ம பக்கத்து வீட்டு ஸ்டான்லி குழந்தை மாதிரி இல்ல? ஏண்டா ஆமாடா ஒரு அப்பவே நினைச்சீங்க. இப்படி பண்ண அப்பவே நினைச்சீங்க. ஏதோ ஒண்ணுப்பா. நல்லா இருக்கியாக்கா? செல்லப்பட்டு சாப்பிட்டியா? அம்மா, நம்ம நேத்து கேட்ட பாத்தியா ஒருத்தர் வந்து வீட்டுக்கு ஜோமன வந்தாரு தெரியுமா? ஆமாப்பா. பாத்தியா நம்ம பையன் வந்துட்டான், குழந்தை வந்திருக்கு. நம்ம அடிப்பா. சரிம்மா நம்ம வாங்க வாங்க எல்லாம் உட்காருங்க. சரி நம்ம ரொம்ப வருஷம் கழிச்சு எப்பா இப்படி வாப்பா கிட்ட வாப்பா. ஆல்ரெடி தங்கம் அரண்டி இருடி செல்லம். அடிய ஆலிஷு ஆலிஷு அண்ணனை பார்க்கலாம் வான்னு சொல்லலப்பா. இங்க தான் இருக்காங்க. வாடி. தேங்க்யூ தேங்க்யூ. அண்ணே 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 தம்பி அண்ணே தம்பி அண்ணே தம்பி தம்பி ஓ மை காட். அண்ணே தம்பி அண்ணே அண்ணே கல்யாணம் அண்ணி தங்கம் ரொம்ப உங்க அழகா பேர் என்ன இருக்கு. தங்கம்? ஸ்டான்லி மாதிரியே இருக்கு உன் குழந்தை. ஆலிஸ். எங்க நேபாள்ல இருந்து வரீங்களா? பர்மாவா? அண்ணே 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 இப்பதானே கல்யாணம் முடிச்சேன். இப்பதான் முடிச்சீங்க. ஆமா, கையோட இத்தனை வந்திருக்கீங்க போல. கையோட உன்னை பார்க்கலான்னு வந்தானே. சந்தோஷமா இருக்கு தம்பி. எங்க போன தம்பி இவ்வளவு நாளா? இவ்வளவு நாளா நான் வேற இடத்துல போய் வேலை தம்பி பார்த்து. நம்ம அண்ணன் மாதிரி தெரியல. ஏய் இவனா? ஏய் தம்பி விடு. அண்ணே விடுனே. நம்மால ஏமாத்துற இவனை விடுனே. நம்ம அண்ணன்டா இருடா. அண்ணே நம்ம அண்ணன். தம்பி இரு தம்பி. சரிண்ணே சரிண்ணே. நேத்து ஒருத்தர் தம்பிகளா அண்ணா என்னண்ணா ஆச்சு உனக்கு? அவனை விட்டு தள்ளுனே. அவனை போ சொல்லுனே இங்க இருந்து. ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. போச்சு கை போச்சு. கை போச்சு. அப்படியே சொல்லிட்டாங்க. உன் கை இல்லாம என்னண்ணா பண்ணுவேன் நீ? என்னடா எங்கடா போன? உங்களை எல்லாரும் நான் துரத்தி விட்ட பிறகு ஒரு ஆக்சிடென்ட்ல இப்படி ஆயிடுச்சுடா. கை இனிமே வழங்காதுன்னு சொல்லிட்டாங்கடா. அண்ணா, நான் அண்ணே பாத்துக்கிறேன். நடிக்கிறானே அண்ணே அவன் நடிக்கிறானே அண்ணே. எப்பா டைம் ஆயிடுச்சு வாப்பா. அத்தா அண்ணா, இந்த மாதிரி வேணாண்ணா. நான் உன்னை பாத்துக்கிறேண்ணே. சாவறது முன்னாடி உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்டு கொடுத்துடணும் தண்டாரா வந்தேன். வேற ஒண்ணும் இல்லடா. நீங்க நல்லா இருங்கடா. நான் இங்க இருக்கலடா. அண்ணே டைம் ஆயிடுச்சு வாங்கப்பா. பாத்தியா நம்ம குடும்பம் எல்லாம் வந்துருச்சுமா. நம்ம குடும்பம் எல்லாம் பாரு. என் புள்ள வந்துட்டா, என் தம்பி வந்துட்டா, என் அண்ணன் எல்லாரும் வந்துட்டோம். சந்தோஷமா இருக்குமா. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடம் இடம் உண்டு. துயரமில்லை அங்கு கவலை இல்லை, ஏழை இல்லை பணக்காரர் இல்லை, ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்த்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் வாழ்த்திடுவார்.